தேர்தலுக்கு அப்புறம் பார்க்குற முதல் ப்ரெஸ் மீட். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 2026 இருக்கிற 1000 விளக்கு தொகுதியில் இருக்கிற வாக்களித்த என்னோட மக்களுக்கு எல்லாருக்கும் முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட சிஎம் விஜய் அண்ணா வந்து இன்றைக்கி திருச்சியில் ஒரு பெரிய கூட்டம், ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸான கூட்டத்தை மொபிலைஸ் பண்ணி டோக்கன் போட்டு கியூஆர் கோடு கொடுத்து இன்றைக்கி வந்து மக்களை சந்திப்புன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி உங்களோட ஊடகவியாளர்களாக நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்களும் அவர்கிட்ட ப்ரெஸ் மீட்காக எத்தனையோ தடவை போய் மைக்கை வந்து எழுப்புறீங்க சிஎம் விஜய் அண்ணா கிட்ட. அவர் கொஞ்சம் நிறுத்தி திரும்பி நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்வாரா? நானும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே இருக்கிறேன். அது மாதிரி ஒரு சம்பவமும் நடக்க மாட்டேங்கிறதா ஒரு வருத்தமாக இருக்குது. முக்கியமாக எப்பொழுதும் வந்து தமிழ்நாட்டு முதல்வர்கள் வந்து ஒன்றிய அரசு ஆளுகின்ற ஆட்சி இருந்தாலும், அதற்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும், முதல்வர்கள் பிரதமர்களை பார்த்து வந்ததுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து தொடர்ந்து முத்தமிழ் கலைஞர், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து, ஏன் நம்மளோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட அவர்கள் முதல்வராக இருக்கும்போது, அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து 2020 பொறுப்பேற்று மோடி அவர்களை சந்தித்த பிற்பாடு தமிழ்நாடு கோரிக்கைகளை வந்து கேட்டு உங்களெல்லாம் சந்திப்பார். எல்லாரும் சந்தித்தாங்க. எல்லாரும் சந்தித்து ஊடகவியாளர்கள் கொடுக்கும் கேள்விக்கு வந்து பதில்கள் வந்து நேர்த்தியாக பதில் சொன்ன வழக்கம் இருந்தது. அப்போ வந்து டெல்லியில் வந்து ஊடகவியாளர் கேட்குறார், சார் இது ஒரு ரூல், இது ஒரு டிக்டிம், செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து பதில் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா செல்வி ஜெயலலிதா சொல்கிறாங்கன்னா அவங்களே பதில் சொல்லிட்டு போவாங்க. சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லும் போது அவசரமாக காரில் ஏறி போன விஜயண்ணா வந்து, சரி இன்றைக்கி பேசாமே இருக்கிறோம், மக்களை சந்திப்போம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து திருச்சியில் ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸ் கூப்பிட்டு மொபிலைஸ் பண்ணி பொதுமக்கள் இல்லாமல், சந்திக்க இல்லாமல், ஒரு மக்கள் பொதுக்கூட்டம் எல்லாம் வெற்றி கூட்டம்லாம் நடத்துவாங்களா, அது மாதிரி இல்லாமல் திருச்சியில் வந்து இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருந்தார். அதில் வந்து மக்களை பார்த்து கேட்குறாரு. அப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா, பேருங்க அண்ணா தான் நான் போகிறார். என்னடா பேருங்க அண்ணா எப்பொழுது என்ன சொல்லுவார்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது கிண்ணத்தை எப்படி வேணாலும் சுற்றலாம், ஆனால் ஆளுங்கட்சி இருக்கும்போது நெய் கரண்டி முதல்ல நெய்யை தாங்கிய கரண்டி போல் இஷ்டத்துக்குலாம் சுற்ற முடியாது. இன்றைக்கி விஜயண்ணா வந்து அவர் தாவைக்கா தலைவர் வந்து மக்கள் அவரை தமிழ்நாட்டு முதல்வராக அவருக்கு தேர்ந்தெடுக்காங்க. அவர் தமிழ்நாட்டு முதல்வராக அவர் இன்றைக்கி பேசினாரா இல்லை தாவைக்கா தலைவராக பேசினான்னு என்ற பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்க நிலையில் இருக்குது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டு முதல்வராக அமர்ந்து கொண்டு அனைத்து வகையான ஆட்சி அதிகாரம் பெற்றுக்கொண்டு இன்றைக்கி வந்து நீங்கள் மேடையில் வந்து பேசும்போது நீங்கள் அதே நேரேட்டிவ், என்ன நேரேட்டிவ்னா, நீங்கள் வந்து ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை என்ன யுக்தி முறையை கண்டீங்களோ அதே நேரேட்டிவை வந்து மக்களுக்காக சொல்கிறார். இப்போ பொறுப்பு அவர் கையில் இருக்குது, மக்கள் அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அனைத்து அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை கொண்டு நான் என்ன இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ண போகிறேன்னு ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்ம கேட்கலாம். ஆனால் திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரையும் அவர் வந்து முன்ன சிஎம் சார் சொன்னார், இப்போ ஸ்டாலின் சார் சொல்கிறார் விஜய் அண்ணா, அவர் வந்து பதில் சொல்லி திருமண நிகழ்வுகளை வந்து புலம்பிட்டுருக்கார் சொன்னார். விஜய் அண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களோட திருமண மேடை தான் எங்களோட பிரச்சார மேடை, சுயமரியாதை கல்யாணம் பண்ணுறது தான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடைகளை மக்களுக்கு வந்து அறிவு சார்ந்த கருத்துக்களும் பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கிறனால தான் எங்கள் அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். கொஞ்சம் வரலாற்றுலாம் அப்படி எப்படி கொஞ்சம் படிச்சிருந்தா தெரியும், ஸ்கிரிப்ட் எழுதினா படித்தா அந்த வரலாற்று தெரியாதனால அவர் வந்து இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொன்று வேடிக்கையான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து போகிற பக்கம் அப்படியே சொல்லிட்டு போயினார். என்ன நீங்கள் 6 மாதம் எங்களுக்கு டைம் கொடுக்குறோன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட எதிர்கட்சி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து எப்படி அவதிப்பட்டு இருக்காங்க, எந்த போராட்டத்தை பண்ணிகிட்ருக்காங்கன்னு தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கண்ணா. இபி இஷ்யூ பற்றி சொன்னீங்க, நீங்கள் சொல்லதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நீங்கள் மந்த்லி பில் கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க. மந்த்லி பில்லில் வந்து 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அதாவது ஆட்சி முடிஞ்ச அடுத்த நாள் நான் வந்து நடைமுறைப்படுத்துன்னு நீங்கள் டைலாக் விட்டீங்க. ஆனால் இன்றைக்கி பை மந்த்லி பில்லு தான், அதே 100 யூனிட் தான். 500 யூனிட் பை மந்த்லி தானா தான் பை மந்த்லி பில், 2 மாதத்துக்கு ஒரு பில் 500 யூனிட் தானா நீங்கள் கொடுக்குற சலுகை இல்லைன்னு கண்டிஷன்ஸ் போட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நகர்ப்புற வாழ்விடக்கூடிய பகுதியில் வெப்பம் தாங்காமல் ஒரு ஏசி இருக்கிற வீடுகள் தெரியும். ஒரு ஏசி போட்டாலே 500 யூனிட் தாண்டிடும்.
அப்புறம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் பெற மாதிரி பெறது தான் உங்களோட மாற்றமான ஆட்சியான்னு நான் கேள்வி கேட்குறோம். இன்னொன்று வியப்பாக இருந்தது என்னன்னா, செல்வி அம்மையார் அவர்கள் தான் 100 யூனிட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த 100 யூனிட்டோட தொடக்கம் எங்கே தெரியுமா வந்தது விஜயண்ணா? 1989 முத்தமிழின் கலைஞர் அனைத்து விவசாயிகளுக்கும் மின்சாரம் இலவசம் கொடுத்தாருல, அங்கேருந்து ஆர்ஜென்ட் ஆச்சு. எப்பப்பெல்லாம் ஒரு திட்டங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த திட்டங்கள் தொடக்கத்தை நடைமுறைப்படுத்தி அதை விரிவுபடுத்தி புதுமைப்படுத்த தான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருந்தது. நீங்கள் என்ன பண்ணீங்க? புதுமைப்படுத்திருக்கீங்க. இந்நாள் வரைக்கும் எல்லாமே தொடர்கிறது. என்ன தொடர்கிறது? மகளிர் உரிமை தொகை வந்து அறிக்கையாக விட்டார் எங்கள் தலைவர். நீங்கள் 6 மாதம் கழிச்சு அமைதியாக இருக்கீங்க. ஏன் அறிக்கையை விட்டாருன்னா, நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, கொஞ்சம் சரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது மகளிர் எல்லாமே பயங்கர கோபமானால தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் ஆரம்பித்த மகளிர் உரிமை திட்டம் வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அறிக்கை விட்டார். அதில் 1000 ரூபாய் நான் கொடுத்துறோம், அதுக்கப்புறம் நாங்கள் சரி பண்ணோம் நீங்கள் சொன்னீங்க. அது தொடரமாயிடுச்சு. மக்கள் தேடிய மருத்துவம் திட்டம் தொடரும் சொல்லிட்டேங்க. காலை உணவு திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தாய்மானவ திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் தொடரும் 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 சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலோட சாதனைகளை தான் நீங்கள் தொடரும் 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 சொல்லிட்டீங்களே. அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க? 100 யூனிட் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறது கொடுத்தா அது எங்கேருந்து தொடக்கம்னா 1980 முத்தமிழின் தொடக்கம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் யாரோட தொடக்கம்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். இன்னைக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வர் திட்டம் நீங்கள் தொடக்கிறீங்கன்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். அப்போ நாங்கள் அந்த தொடக்கத்தை கேள்வி கேட்குறோமே, அதுக்கு சொல்லும் முதல்வர் விஜயண்ணா. நீங்கள் சொன்னீங்க நான் அடுத்த நாள் அதிகாரம் எல்லா வகையான குற்றங்கள் பாலியல் குற்றங்கள்லாம் தீர்ந்துடும். நீங்கள் கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலத்தில் எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்குது. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்து சந்திச்சிருக்கும் நிலையில் இருக்குது. மக்கள் வந்து நீங்கள் சொன்னீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்டீங்களே, ஒரு கொலை நடந்தாலும் 2 கொலை நடந்தால் தனியார் பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் கேள்வி எழுப்பிட்டு இருந்தீங்களே. இப்போ அதே கேள்வி உங்கள் பற்றி திரும்புறது. பூமராங் சொல்லுவோம். பூமராங்னா நீங்கள் விட்ட அன்பு திரும்பி உங்கள் நோக்கி வருது. அப்போ அவங்க அம்பு உங்கள் நோக்கி வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு என்ற டைம் கேட்குறீங்க. பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட எதிர்க்கட்சி தலைவர் வந்து எங்களோட தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் எங்களோட இளைஞரணி செயலாளர் வந்து சட்டமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்பினார். நீங்கள் நல்லா சொன்னீங்க. அதாவது பாமர ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் எல்லாமே சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஆமாம்மா, சட்டமன்ற நடவடிக்கை பார்க்கும்போது என்ன ஷாக் ஆனாங்கன்னா, என்ன எதிர்க்கட்சி தலைவர் இந்த போடுறாரு, நம்மளோட முதல்வர் நல்லா டயலாக் பேசுவார், அப்போ இந்த டயலாக்லாம் ஏன் அவர் வந்து முதல்வர் நாக்காலையில் அமர்ந்து கொண்டு சட்டமன்றத்தில் ஏன் பதில் சொல்லாமல் அமைதி காத்தாருன்னு என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் கேட்கலங்க, விஜயண்ணா உங்களை வாக்களித்த மக்கள் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களே. ஊடகவியாளர்களை தர்க்க ரீதியாக, நியாய ரீதியாக, உரிமை ரீதியாக அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலளிக்காமல் நீங்கள் போயிட்டு இருக்கீங்களே. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பேசுகிறீங்க. குதிரை பேரம் என்ற விமர்சனத்தை வந்து தாங்கிக் கொள்ளாமல் நீங்கள் பெரிய அரசியல் மாம்பாக அனைத்து கட்சி தலைவர்களும் நீங்கள் போய் பார்த்தீங்க. அது ஏதோ தொடக்கம் போல பேசுகிறாங்க. எங்கள் அண்ணா 1967 ஆட்சி அமைத்த போது தந்தை பெரியாரை சந்தித்தது நினைவில்லையா? பெருந்தலைவர் காமராஜர் சந்தித்தது நினைவில்லையா? ஏன் நம் தமிழ்நாட்டு முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அனைத்து அறிவுஜீவிகளும் அப்போ இருக்க அரசியல் கட்சி தலைவரும் ராஜாஜி உட்பட சந்தித்தது நினைவில்லையா? நீங்கள் சந்திச்சிங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, குதிரை பேரத்தை ஈடுபடுத்தல. அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்மெண்ட்டை மட்டும் சந்திச்சு வந்துட்டீங்க. இப்போ அந்த சோஃபா மாடல் வந்து சந்திச்சு இருக்குது. இப்போ வந்து அதிமுகவுக்கு வந்து அமைச்சர்கள் பொறுப்பில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் தங்களோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தெய்த்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் ரிசைன் பண்ணிட்டு சேர்றாங்களே. எதனால் சேர்றாங்க, எப்படி செய்கிறாங்க? அது வெளிப்படைமை தன்மையோடு அது குதிரை பேரோட அரசியல் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, விவசாய கடன் அப்படின்னு அதுக்கு வந்து நீங்கள் விவசாயிகள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க. அப்போ போராட்ட காலத்தில் இந்த விவசாயம் பெருமக்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து அதிகாரத்தை கொண்டு ஆணவத்தை கொண்டு இன்றைக்கி போலீஸ் வச்சு அப்புறப்படுத்திருக்கீங்க. ஏன் அப்படி அவங்க கோவப்பட்டாங்க? விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா, ஏன்னா உங்களோட தேர்தல் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த வகையான கண்டிஷன் இல்லாமல் அனைத்து விவசாய கடனை ரத்துன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிறு குறு தொழிலாளிகளுக்கு சிறு தொழில் விவசாயிகளுக்கு மட்டும் தான் கொடுப்போம். அதுவும் நீங்கள் வந்து ஏக்கர் லிமிட்டேஷன்ஸ் கொடுக்குறீங்க. அப்போ விவசாய கடத்துக்கு நீங்கள் வந்து லிமிட் வைக்கிறீங்க.
அப்போ அதை ஃப்ராக்ஷனேட் பண்ணுறீங்க, டேப்லோ காலம் போடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து 100 யூனிட் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்காட்டிங்கன்னா, முத்தமிழன் கலைஞர் 2006 விவசாய கடன் ரத்து எப்படி பண்ணியிருக்காங்க, தயவுசெய்து உங்கள் ரெக்கார்ட்ஸை போய் பாருங்கள், ரெக்கார்ட்ஸை போய் படிங்க விஜயண்ணா. முத்தமிழன் கலைஞர் அரசாணை 2006 எப்படி 7000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணால், தயவுசெய்து அந்த ஜியோ எடுத்து பாருங்கள். ஏதாவது கண்டிஷன்ஸ் கேட்பாங்க. விவசாய கடன் மட்டும் இல்லை, டிராக்டர் கடன் மட்டும் இல்லை, ஜெல் லோன் மட்டும் இல்லை. திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 2021 அவர் விவசாய கடன்களுக்கும் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வாங்கின ஜெல் லோனுக்கும் எப்படி ரத்து பண்ணான்னு அந்த ஜியோ தயவுசெய்து பாருங்கன்னா, உங்களோட அதிகாரிகளை கேட்டு அந்த ஜியோவை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி விவசாய கடன்கள் ரத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் வந்து எப்பொழுதும் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு உதவத்துக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் விஜயண்ணா. நீங்கள் முதல்வராக செயல்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஒன்று கேரளாவில், இன்னொன்று வெஸ்ட் பெங்காலில். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற முதல்வர் அன்னபூர்ணி திட்டம் மகளிர் உரிமை தொகை 3000 ரூபாய் அதை அறிவிச்சிட்டாங்க. கேரளாவில் அமைந்த காங்கிரஸோட முதல்வர் அனைத்து பேருந்துகளுக்கும் இலவச பயணம் அறிவிச்சிட்டாங்க. 2021 கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகலாம் விஜயண்ணா. எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் கையெழுத்துறது கோவிட் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 4000 ரூபாய் ரேஷன் கார்டில் போட்ட கையெழுத்து உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். விடியல் பயணம் கையெழுத்து போட்டது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து முதல் ஸ்டார்ட், எங்களோட ஸ்டார்ட் வந்து பெஸ்ட் ஸ்டார்ட். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எங்களை பார்த்து மக்களை உங்களை தூர விலகி நிற்கிறாங்க சொல்கிறீங்க. மக்கள் வாக்களித்தாங்க. மக்கள் வாக்களித்தது அடிப்படையில் அது தார்மீக பொறுப்பெடுத்து ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்கள் உட்காந்து நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், வில் பி இன் ஆப்போசிஷன் அப்படின்னு முதல் அறிக்கை விட்டது யார்? 6 மாதம் நாங்கள் வந்து நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுறீங்க இல்லையான்னு சொன்னது யார்? அப்போ விடப்பட்ட அறிக்கை 2 அறிக்கை தானே. 1000 ரூபாய் அறிக்கைக்காக எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறீங்க, இது ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத விஷயம். 2வது அறிக்கை விட்டார், அவ்வளோதான். இந்த 2 அறிக்கை தான், இந்த 2 அறிக்கை தான் நடந்த சம்பவம் தானே. உங்கள் நிர்வாக சீர்கேடுகள் பற்றியோ இல்லை நிர்வாகத்தன்மை பற்றியோ சரி டைம் கொடுப்போன்னு என்றார். ஆனால் நீங்கள் ஆணவத்துடன் அதிகாரத்துடன் வந்து இன்றைக்கி வந்து மக்கள் சந்திப்பில் வந்து எங்களை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உடன்பிறப்பு சக்தி, உடன் இருப்பு சக்தி, தமிழ்நாட்டோட பாதுகாவலோட சக்தி, தமிழோட முன்னேற்றத்தில் வளர்ச்சி பாதையில் 11.19 இரட்டை விழுக்காடு வளர்ச்சி கொடுத்தது. எல்லா வகையான மோசமான பொருளாதார சூழலையும் தமிழ்நாட்டை வந்து முன்னேறிய பாதையில் நம்பர் 1 ஸ்டேட்டை உருவாக்கியது. அதிகமான முதலீடுகள் ஈற்ற மாநிலம் நம் தமிழ்நாடாக இருந்தது. அப்போ உடன் இருப்பு சக்தி, உடன் சக்தி நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக எப்போதும் குரல் எடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நாங்கள் தான் தமிழ்நாடு உண்மையான சக்தி. நீங்கள் கேரளா கூட வந்தே மாத்திரம் பாடல, ஏன் பாஜக ஆள்ற மாநிலத்துக்கு கூட வந்தே மாத்திரம் பாடல. ஆனால் நீங்கள் வந்தே மாத்திரம் போட்டு தமிழ்தாய் வாழ்த்தை 3வது பக்கத்தில் தள்ளிட்டீங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடலாமா வேணாமா நீங்கள் வந்து பாஜக மோடி பிரதமர் அவர்கிட்ட போய் நீங்கள் போய் கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரீங்க. அப்போ மக்கள் சார்ந்த உரிமைகளும் மாநில உரிமைகளும் தமிழருக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்களே, திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு சொல்கிறீங்களே. அப்போ வந்தே மாதரம் முதல்ல பாடி நம்ம தமிழ்நாடோட அடிப்படையான அரசு பாடல்களாக இருந்த நம்ம தமிழ் தாய்வத்தை 3வது இடத்துக்கு தள்ளியிருக்காங்களே, அதுக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை கோச்சிக்க போகிறாங்க சொல்கிறீங்க. எங்கள் கிட்டது எங்களோட சுமையை உங்ககிட்ட கொடுத்துட்டோம். காங்கிரஸ் என்ற சுமையை உங்ககிட்ட கொடுத்துட்டோம், வச்சிங்க நல்லா. அந்த காங்கிரஸ் சுமையை கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்வீட்டெல்லாம் சுகர் இல்லாத ஸ்வீட்லாம் வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் பெருந்தலைமையில் இருக்கும்போது ஒவ்வொரு தரையும் எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பிரதமரை சந்திக்கும் போது காங்கிரஸோட எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து சந்தித்து வர வழக்கம் நட்பு ரீதியாக. ஆனால் காங்கிரஸ் பெரும் தலைவர்கள் யாருமே சந்திக்காமல் வந்திருக்கீங்க. அப்போ குதிரை பேரம் ஈடுபடும் போது எங்களையும் கூட்டணி கட்சிகளும் எலெக்ஷன் நேரத்தில் என்னடா பாடுபட்டாங்கன்னா, எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கவங்க தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, அவங்களே சேர்த்து தான் நீங்கள் குறை சொல்கிறீங்களா? அப்போ ஒரு முதல்வராக நீங்கள் வந்து எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பண்ணும் நடவடிக்கைகளும் நீங்கள் பண்ண போகிற விஷயத்தையும், ஏன்னா ஒரு முதல்வர் மக்கள் சந்திப்பப்போ பல்வேறு திட்டங்களை அறிவிப்பாங்க, அதுதான் தமிழ்நாட்டோட வழக்கம். அது தமிழ்நாட்டு முதல்வர் ஒவ்வொரு பெரும் திட்டத்திலையும் பெரும் கூட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்துக்கு போகும்போது அந்த மாவட்டத்துக்கான திட்டங்களை அறிவிப்பாங்க. அது எதிர்பார்ப்போடு இருந்தாங்க மக்கள். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதே ஒரு ரசிகர் மனப்பான்மை மக்களை இன்னும் ரசிகத்தன்மையோடு நீங்கள் வந்து சொன்னது தான் இன்றைக்கி மிச்சமாக இருந்தது. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் வெளிப்படையாக உண்மையாக ஒரு நேர்த்தியான ப்ரெஸ் மீட்டை வந்து சந்தித்து மக்களோட குறைகளை கேட்கும் விஜயண்ணா.
இரவில் வந்து கரண்ட் கட்டில் குழந்தைகளும் பாதிக்கப்பட்ட ஒரு மருத்துவராக சொல்கிறேன், பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களாம் உடனே பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கறது அதிமுகவுக்கும் சேர்ந்து வாய்ஸாக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குறா? ரொம்ப தெளிவாக எங்களோட தமிழ்நாட்டு எங்களோட திமுக தலைவர் ரொம்ப பதில் சொல்லிட்டாரு. என்ன பதில் சொல்லிட்டாருன்னா, அந்தந்த அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடை பற்றி நாங்கள் தலையிடல. அந்தந்த அரசியல் கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக எடுத்துகிட்டு சொல்லிட்டார். ஸோ அப்போ யாருக்காக நாங்கள் வக்காலத்து வாங்கினதுக்கான விஷயங்கள் கிடையாது. சரி, அப்புறம் என்னன்னா, இப்போ வந்து மேகதாதான விவரம் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு, மும்மொழி கொள்கை பிரச்சனை போயிட்டு இருக்கு, அண்டு வந்து இந்த தொகுதி மறுபடியும் இன்னைக்கு பாஜக டாபிக் எடுத்திருக்கு. பட் முதலமைச்சராக விஜய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு. ஆனால் அமித்ஷா, மோடி, ஒன்றிய அரசு இந்த எந்த வார்த்தையும் அவர் சொல்லவே இல்லை. இது எப்படி பார்க்குறீங்க ஒரு நிலைப்பாட்டை? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் வந்து தாவேகா தலைவர், அப்புறம் விஜய் ரசிகமன்ற தலைவராக இன்றைக்கி அவர் பேசின பேச்சுக்கும், அவர் தமிழ்நாட்டு முதல்வர் ஆகிட்டாருன்னா அவர் உள்ளார்ந்து உணர்ந்ததானா நீங்கள் சொல்கிற இந்த குரூஷியல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கணும். ரொம்ப தெளிவாக வரப்போகிற கர்நாடகா முதல்வர் டிகேஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, திமுக இருந்தனால எங்களுக்கு தடையாக இருந்தது. திருப்பி சொல்கிறேன், திமுக இருந்தனால மேகதாது தடையாக இருந்தது. அப்படின்னா திமுக மேலே காங்கிரஸ் பேரேக்கும் பயந்துருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எவ்வளோ தூரம் சண்டை போடுறேன் நான் சொல்லி அவசியம் இல்லை. எங்கள் பாரத்தை குறைச்ச காங்கிரஸ் வந்து என்ன சொல்லியிருக்கு, இன்றைக்கி அவங்க தலைவர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வரப்போகிற முதல்வர் என்ன சொல்கிறாரு, மேகதாது திமுக இல்லை. அப்போ திமுக இல்லைன்னா ஒரு வீக்கான லீடர் வந்துட்டார் தான் அவர் சொல்கிற நிலைமை இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நம்ம முதல்வர் விஜயண்ணா வந்து ஸ்ட்ராங்காக மேகதாது பற்றி அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தாருன்னா இது மாதிரி மெசேஜ் போகும். ஆனால் அதை பற்றி வாயை திறக்கிறதுனால தான் இன்றைக்கி கர்நாடகா அவங்க வேலை போயிட்டுருக்காங்க. முதல்வர் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அவர் வெளியே வந்து பேசியிருக்காரு. வெளியே வந்து பேசியிருக்காரா? வெளியேனா எங்கே? அல்ல, நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். வெளியே வந்து எங்கே பேச சொல்லுங்கள். நீங்கள் ஊடகவியாளர் தானே. வெளியே வந்து பேசுறதுக்கும் நீங்கள் வந்து ஸ்டேஜ் செட் பண்ணுற வித்தியாசம் இருக்கா? இதுதான் வெளியே வந்து பேசுறது. நீங்கள் கேட்டு அட்டம் பண்ணியிருக்கீங்களா? அவர் வெளியே பேசுமா அட்டம் பண்ணியிருக்கீங்களா? என்ன வந்தது பதில் உங்களுக்கு? ரிப்ளை. அப்போ எப்படி வெளியே வந்து பேசல? பிரச்சாரத்தின் போது பேசும்போதும் சரி, இன்னைக்கு பேசும்போதும் சரி, அந்த ஒரு எந்தூசியாசம் இருந்துச்சு. ஆனா வந்து தலைமைச் செயலகத்துல வந்து ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்காங்கிற மாதிரி ஒரு கருத்து வெளியே வந்துச்சு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் அவரோட மூட் ஸ்விங்ஸ் தான் பார்த்து அட்ரஸ் பண்ணுற பேட்டி எனக்கு கிடையாதுங்க. அவர் என்ன மூடில் இருந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து வெவ்வேறு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அதை நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்டு சொல்லணும். குறிப்பாக உங்கள் கூட்டணியில் அங்கம் வகிச்ச ஐஎம்எலாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களாச்சும் வந்து நம்மளுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டி நாங்கள் வந்து பண்ணுறவங்க கூட இருக்கணும். அது ஐஎம்எல் அவங்க உடனுக்குடன் வந்து முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வீட்டில் சந்திச்சாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்றாரு, ஐஎம்எல்லுடைய தேசிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இந்த டாக்ஸ் போச்சு, திமுக அதிமுக டாக்ஸ் போச்சு. அதே மாதிரி குளத்தூர்ல முதலமைச்சர் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லிடுறாங்க, நாங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார போறோம். திமுக எதிர்கட்சி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் தான் விட்டோம். இதே அறிவியல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நீங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்கீங்க. we will stay in opposition, லீட் ஆஃப் opposition டிக்ளேர் பண்ணி opposition உட்காந்துட்டோம். நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல போச்சு, இது போச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் போச்சுன்னா ஐஎம்எலோ விடுதலை சிறுத்தைகளோ எங்ககிட்ட இருக்கும்போது இதில் பற்றி பேசாமல் நீங்கள் ஆப்போசிட் கேம்பில் போயிட்டு பேசுறது தான் வியப்பாக இருக்கின்றேன். சார், இப்போ அதே மாதிரி உங்கள் கூட்டில் அங்கமகிக்கக்கூடிய மதிமுக முதன்மைச் செயலாளர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சர் சந்தித்து பூங்கொத்து வழங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி துரதிருஷ்டவசமாக நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டனால எங்களால் ஆதரவு கொடுக்க முடியல. திருப்பியும் சொல்லணும், இது டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டோட கழக தலைவர் என்ன சொல்லிட்டார், முன்னாள் முதல்வர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு அரசியல் கட்சி எடுக்கிற பிரின்சிபல் டேன் அது அவங்களோட இண்டிபெண்டன்சி, அது அவங்களோட ஃப்ரீடம். அவங்க ஸ்டாண்ட்ஸ் பற்றி திமுக எப்போதும் கவலைப்பட்டது கிடையாது. சரி, அதே மாதிரி என்னன்னா, பிரதமர் மோடி எப்பவும் பத்திரிகைகள் சந்திக்க மாட்டாரு. பட் அவர் பேசும்போது எல்லாத்துக்கும் நேர்தான் காரணம்னு சொல்லுவாரு. இப்போ விஜய் இன்னைக்கு பிரச்சனை சந்திக்காட்டியும் எல்லாத்துக்கும் முந்தைய ஆட்சியாளர் தான் காரணம் சொல்றாரு. பட் ரெண்டு பேர் பேசுறது ஒரே மாதிரி தான் இருக்கு. அவங்க தான் காரணம், அவங்க பழி போராட்டத்தை தவிர எந்த பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்றேன்ல, நீங்க வந்து பதவி என்பது வேற, பொறுப்பு என்பது வேற. பதவியை வந்து பொறுப்பாக பார்த்துட்டு அந்த பதவிக்கு உண்டான வேலைகளை பண்றது தான் ஆக்கப்பூர்வமான வேலைகள், ஒரு முதல்வர் அழகு. இப்போ திருப்பியும் நான் வந்து போராட்ட மோடு, அப்புறம் எதிர்கட்சியில் பண்ணி உட்காந்து இருக்கிற மோடு, அதுக்கப்புறம் நான் ஒரு அரசியல் கட்சி தலைவரான மோட்லேருந்து விஜய் அவர்கள் முதல்வர் மோடுக்கு மாறணும். ஏன்னா பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நம்ம பேர்னிங்கான இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கான விஷயம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் டைம்லைன், இந்த டைம்லைனுக்குள்ளே நான் மின்வெட்டுகளை நான் சரி பண்ணிவிடுவேன், இந்த மின்வெட்டுகள் இனிமேல் நடக்காது. இந்த டைம்லைன்லேருந்து நான் என்னோட தேர்தல் அறிக்கையில் நான் சொன்ன அந்த 500 இல்லாமல் 200 யூனிட்டை வந்து 1 மந்த் பில்லை நான் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன், இந்த டைம்லைனுக்குள்ளே கொடுப்பேன். இந்த டைம்லைனுக்குள்ளே
நான் அறிவிச்ச 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை நான் வந்து கொடுத்துருவேன். இந்த டைம்லைனுக்குள்ள நான் வந்து மூதாட்டிகளுக்கு 3000 ரூபாய் கொடுப்பேன். இந்த டைம்லைனுக்குள்ள வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று டைம்லைன் சொன்னா கூட ஒரு முதல்வர் ஓகே ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, இந்த டைம்லைனுக்குள்ள அவர் மேனிஃபெஸ்டோ வந்து அட்ரஸ் பண்றாருன்னு. ஏன்னா மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையில இருந்து மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் வைத்து நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. இப்போ அந்த மேனிஃபெஸ்டோல இந்த டைம்ல இந்த டியூரேஷன் இந்த பிளான் இருக்குன்னு அவர் வந்து சொல்லியிருந்தா அது ஒரு லாஜிக். திருப்பியும் வந்து ஏதோ திமுக தான் இன்னும் ஆளுங்கட்சியா இருக்கிற மாதிரியும் திமுக வந்து பொறுப்புல இருக்காம மறுபடியும் திமுக வந்து விமர்சனம் பண்றது அவருக்கு உண்டான பொறுப்புகள் வந்து தட்டி கழிக்கும் தான். நான் சொன்னல பூமராங், அந்த ஆரோ அவர் பக்கம் நிற்குது, திருப்பி அந்த ஆரோவை மாத்தி விடுற முயற்சி தான். சார் இந்த 6 months அவங்களுக்கு டைம் பீரியட் கொடுக்கறதுன்ற நிலைப்பாட்டுல திமுக உறுதியா இருக்கா? இல்ல இன்னும் இப்போ 1 மாசம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 மாசம் டைம் கொடுக்கல, இல்ல குயிக் ஆக்ஷன் இப்பவே? மீடியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக வந்து 1 மாசத்துக்கு 6 மாசம் கொடுத்ததுக்கு நம்மளோட விஜய் அண்ணா முதல்வர்னால திமுக தூரக்க போயிடுச்சு சொல்றாரு. திமுக எப்போதும் மக்களோட தான் இருக்கு, மக்களோட நெருக்கமாக தான் இருக்கு. ஸோ மக்களுக்கு பாதிக்கப்பான விஷயத்தை வந்து குரல் எழுப்பது ஒரு தார்மீக எதிர்கட்சியோட கடமை. இப்போ நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ணனா உரிமை தொகை மக்களுக்கு போய் சேர்ந்துக்குமான கொஸ்டின் பேலாக இருக்கு. நான் கொஸ்டின் பண்ணனால உரிமை தொகை கொடுத்தலாம் ஒரு முடிவு வர்றாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்க இயந்திரம் ஒரு இயந்திரங்க, அது ஒரு கப்பல் மாதிரி. அந்த கப்பல் யார் ஓட்டிட்டு போறா, அந்த கப்பலில் இருக்கிற யார் ஸ்டியர் பண்றா, எந்த பர்பஸ்க்காக ஸ்டியர் பண்றது அப்படின்னு. அப்போ இங்கே 2021 2026க்காக ஒரு பெரிய நிதி பற்றாக்குறை இருக்கிற சூழலையும் நம்ம வந்து வளர்ச்சி விழுக்காடு காட்டி மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்து சமூக பொருளாதாரத்தில் பல்வேறு கட்டமைப்புகள் கட்டி பிறகு கல்வி மாணவர்களிலிருந்து தொடர்ந்து முதியவர்கள் வரைக்கும் அனைத்துக்கான ஒரு திட்டங்களை திட்டி அந்த கப்பலை வந்து மாநில உரிமைக்காகவும் மாநில சுயாட்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் ஒன்றிய அரசோட இடர்பாடுகள்லேருந்து விலகி டிரைவ் பண்ண ஒரு ஷிப். இப்போ வந்து விஜய் அவர்கள் அந்த ஷிப்பை டிரைவ் பண்றாரு. அந்த ஷிப்பை வந்து எப்படி போகுது, எப்படி மூமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது வருங்காலம் தான் முடிவு பண்ணும். சார், இப்போ உங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு 17ஆம் தேதி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க. அதுல வந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்திருந்தது. அது பேசப்படலாம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறத முன்னிறுத்தி இல்ல. இப்ப தமிழ்நாட்டு முதல்வர் வந்து நம்ம திமுக தலைவர், சாரி அடிக்கடி எனக்கு பழக்கனால அப்படியே சொல்லிருக்கேன் நான், சாரி, கழக தலைவர் தமிழ்நாட்டு முன்னாள் முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா கருத்து கேட்புக்காக பல அவென்யூஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய பேர் இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேவை புரிந்து நிறைய பேர் வந்து வராங்க. அப்போ வந்து தலைமை வந்து தன்னோட அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட பொதுக்குழு சேவைகளை கூட்டு பல முடிவுகளை எடுப்பாங்க. அது வருங்கால திராவிட முன்னேற்ற கழக எதிர்காலத்துக்கான அடிப்படை அமையும். இதன் மூலம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும் எடுத்துக்கலாமா? ஒரு காலத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, இப்போ ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழர் கலைஞரோட பிறந்த நாள். அப்போ ஜூன் 3க்கு அறிவிப்புகள் வரும். நீங்க அப்போ திருப்பி ஒன்று அதை மீட் பண்ணுவோம். ஸோ உங்க தலைவரும் சிஎம்மா இருக்கும்போது அன்றையோட பதவியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியில் இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் பின்பற்றப்படுது அப்படின்றது இல்லையா? அது நீங்கள் லாஜிக்கலாக இருக்கணும். இப்போ நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து எப்படி கொண்டு வந்தாங்க, அது தமிழ் தாய் வாழ்த்து அரசு படலை கொண்டு வந்து பேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அரசு படலாக நிர்ணயிக்கும் போது இது இந்த இஷ்யூ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எவிடன்ஸுக்கு வீடியோஸ் இதாக வந்திருக்கா என்ன? இல்லையே, செக் பண்ணிட்டு சொல்கிறேன் சார். அப்புறம் அமைச்சர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்க மக்கள் கேள்வி பதில் சொல்லணும். பட் ஊடகங்கள் வந்து அமைச்சர்கிட்ட போனா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனம் வந்து ரிப்போர்ட்ஸை பார்த்து ஓடிட்டாங்க. இப்படி எந்த அமைச்சருமே பதில் சொல்லினா மக்களுக்கு எப்படி பதில் கிடைக்கும், அரசு எங்க எப்படி தெரியும்? அதான் சொல்லணும். இப்போ அது வந்து முதல்வராக விஜய் வந்து அவங்களோட அமைச்சர் பெருமக்கள் கூப்பிட்டு நான் கூட சந்திக்கலை, அட்லீஸ்ட் நீங்களாவது சந்திங்க, நீங்களா உண்மையாக வந்து மக்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு அவர் வந்து அட்வைஸ் கொடுக்கணும். ஏன்னா முதல்வர் அவங்க அமைச்சரவை சகாக்களுக்கு வந்து ஊடகங்களுக்கு கேட்குற கேள்விக்கு நின்று பதில் சொல்லிட்டு போங்க, அட்வைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.